அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை, ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும்னு கேட்டாங்க. விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசு அதிமுக அரசு. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாமல் கேட்டாங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு வழங்கி வந்த மானியத்தை திடீரென நிறுத்தப்பட்டு விட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கிறதுக்கு மானியம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய விருப்பப்படி மாநில அரசாங்கமே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மானியம் வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த மானிய தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக அரசு 2021 முதல் அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடியிலிருந்து 12 கோடியாக உயர்த்தி கொடுத்தோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற பொழுது சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் கேட்டார்கள். அதற்காக 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தோம். உலமாக்கல் மற்றும் மோதிலாலுக்கு ஓய்வூதிய பயனாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டாங்க. 2400 2600 ரூபா உயர்த்தணும். அவருடைய ஓய்வூதியம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டாங்க. 750 3000 ரூபாயாக அந்த உலமாக்களுக்கு மோதிலாலுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தினோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கேட்டாங்க. 25,000 ரூபா மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களை முன்கொணர்வு முறையை கொண்டு வந்து அரசாணை வெளியிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடும் புயல். அந்த புயல் மழை வெள்ளத்தால் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. நாகப்பட்டினத்திற்கு நான் சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்ற பொழுது நாகூர் தர்கா குளக்கரையை பார்வையிட வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று குளக்கரையை பார்வையிட்டு 4,25,00,000 ரூபா குளக்கரையை சரி செய்ய ஆணையிட்டு சரி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்தது அதிமுக அரசு.